மானிடர்களுக்கு வெற்றியது கிடைக்கையில் அவர்களில் பிறக்கிறது அகங்காரம். அந்த நிலையில் மானிடர்கள் இயல்பில் மறக்கக்கூடிய ஒன்றானது பணிவு. திறமை படைத்த நான் பணிய வேண்டியதில்லை என்ற எண்ணம் அது. அவ்விதம் தோன்றுவதற்கு காரணம் ஒரு மகத்துவமான உண்மையை அவர்கள் மறந்து போவதே. அது யாதெனில், சிருஷ்டியில் தாம் அவர்கள் வாழ்வில் ஈட்டியது அனைத்தும் பணிவால் பெற்றதே ஆகும். பால்யத்தில் நடைபழகுகையில் நிலத்தை நோக்கி தலை தாழ்த்தி பழகுகிறோம். பெரியவர்களின் ஆசையை பெறவும் தலை தாழ்கிறோம். உழவர்கள் அறுவடை செய்யவும் தலை தாழ வேண்டியுள்ளது. கிணற்றினில் நீரெடுக்க வாளியும் தலை தாழவே நேர்கிறது. படைத்தவனின் அருளாசிகளை பெறவும் அவர் முன்பு சிரம் தாழவே நேர்கிறது. ஆழிக்காற்றில் சில விருட்சங்கள் தப்புவதும் தலை தாழ்ந்திருப்பதா? உண்மையில் கௌரவத்தின் ஆணிவேர் என்பது யாது? பணிவாகும். பிறர் முன் பணிவதன் அர்த்தம் நமது சுயகௌரவத்தை இழப்பது என்பது அல்ல. அதன் உண்மை அர்த்தம் யாதெனில் தன்னடக்கம். நாம் மனிதர்களே ஆவோம். ஆயினும் அந்த ஆகாயத்தின் உயரங்களை தொடுவதற்கு நமக்கு ஒரு பட்சியை போல சிறகுகள் அவசியம் அல்ல. எந்த அளவிற்கு பணிவுள்ளதோ அந்த அளவிற்கு ஒருவன் உயர இயலும். ராதா ராதா.